வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழலில் துபாய் விமான நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக சிக்கி தவித்த 200க்கும் மேற்பட்ட பயணிகளின் இரண்டாவது குழுவினர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். துபாயிலிருந்து சென்னை வந்தடைந்தவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க ஆறத் தழுவி வரவேற்ற நிலையில் துபாய் சூழ்நிலை குறித்து பயணிகள் உணர்ச்சி பொங்க விவரித்தனர். அதுக்கப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு. அது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணால் வீட்டுக்கு வந்துட்டோம். பக்கம்தான் பக்கம் தான் வீடு. ஏர்போர்ட்டு வந்தால் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா பின்னாலேயே ஏர்போர்ட்லேயே குண்டு போட்ட இது சவுண்டு மெசேஜும் நாங்கள் அது எங்களுக்கு நமக்கு அது இது சவுண்டு நம்ம ஏதோன்னு நினச்சிக்கிட்டோம். நான் அதுக்கப்புறம் தான் நியூஸில் வந்தது இப்படி ஏர்போர்ட்லேயே போட்டாங்கன்னு சொல்லி. அந்த பப்ளிக்கு வெயிட் பண்ணாங்க பாருங்கள். அந்த ஆளுங்க எல்லாமே லாஸ்ட் டேட் அவங்க லாஸ்ட் டேட்டு விசா முடிஞ்ச அன்னைக்கு. அதனால் அவங்க எங்கேயும் வெளியே போக முடியாது, உள்ளேயே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காயமாயிடுச்சு. நாங்கள் சாட்டர்டே போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் கொஞ்சம் மைல்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்ணிலே பார்க்க முடிஞ்சது, குண்டெல்லாம் பார்க்க முடிஞ்சுது, அவங்க இன்டர்செப்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அவங்க கண்ட்ரி வெல் ஆர்கனைஸ்ட், நல்லா சேஃபாக வச்சுருக்காங்க. அண்ட் இருக்கவங்களுக்கு ஆக்சுவலாக பயம் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம், அங்கே இருக்கவங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா த கவர்மெண்ட் இஸ் வெரி ஆர்கனைஸ்ட். அவங்க சேஃப்டி தே கிவ் அ லாட் ஆஃப் ப்ரிகாஷன் அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ நாட் பேனிக்கிங். எதுலேயுமே ஒரு இடத்துல கூட்டம் அப்படின்னு இதனால ஒரு பேனிக் ஆகி எதுவுமே இல்லை. எல்லாம் ஆள் நடமாட்டம்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது கூட அங்கே யுஎஸ் எம்பசி ட்ரோன் ஷாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா மக்கள் இருக்கிற இடம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அந்த யுஎஸ் பேஸ் அந்த மாதிரி தான் பார்த்து தாக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கராமான்னு ஒரு நல்ல பிஸியான ஏரியா. அங்கே சவுத் இந்தியன்ஸ் தான் அதிகம், மலையாளி தமிழ் தான் அதிகம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே க்ரௌடாகவே இருக்கும். ஸோ ஈவன் நேற்று நைட்டு வரைக்குமே அங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கே கிடையாது. ஈரான் வார்னால ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல்னால துபாயோட சிஸ்டம் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. எங்களை ஆப்லேயே எங்கள் ஃப்ளைட் அப்டேட் கொடுத்தாங்க. ஃப்ளைட் சேஞ்சஸ் பற்றி எங்களுக்கு எல்லாமே போட்டு ஒரு மெயில் மட்டும் அனுப்ப சொன்னாங்க. அனுப்பிச்ச உடனே ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாங்க. நான் குழந்தையோட ட்ராவல் பண்ணியிருந்தேன். நான் கை குழந்தை இருக்கேன், என்கிட்ட 2 குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம் ஹாலிடேக்கு. அவங்க ஹேண்டில் பண்ண விதம், ஏர்போர்ட்டில் ஹேண்டில் பண்ண விதம், ரூம் கொடுத்த விதம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பேனிக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, அந்த போர்ட் சைடில் பாம்பிங் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சவுண்டு எங்களுக்கு ஹோட்டல் ரூம் வரைக்கும் கேட்டுருந்துச்சு. அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஆனால் அது அந்த யூஎஸோட போஸ்ட்னால அந்த மாதிரி நடந்திருக்கு போல இருக்குது. துபாய் மக்களோ துபாயோட பப்ளிக் அவங்களோட ஊர்க்காரங்களோ யாருமே எந்த பேனிக்குமே அவங்க அடையலை. துபாய் ஷேக்கே மாலில் உட்காந்து காஃபி எல்லாரோட குடிச்சிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு ஹலோ சொல்லிட்டு வேற போனார் அவர். அது ஒரு பெரிய விஷயம் தான் எங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.